நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், மனசுக்கு நிறைவா பிள்ளைங்கன்னு. இது எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்களோட குழந்தை பருவத்தை பாக்குறப்ப நம்ம இருந்ததெல்லாம் மறந்துட்டு ஏதோ நம்ம தான் பாஸ் மாதிரி நடந்துக்கிறோம். இந்த கதையில 3 குழந்தைங்க காணாம போறாங்க. அவங்க அம்மா அப்பாக்கு கிடைக்கிறாங்க. ஆனா எப்படி கிடைக்கிறாங்க, இடையில என்ன கஷ்டப்பட்டாங்க, அவங்கள பெத்தவங்க பண்ண தப்பு என்ன அப்படிங்கறத இந்த ஒரு கிரைம் ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே இந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய புது புது கிரைம் ஸ்டோரிஸ் தான் அப்லோட் பண்ண போறோம். வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். ஏங்க டீ குடிக்கிறீங்களா? டீக்கு ஒன்று தான் குறைச்ச. உன் மகள் எங்க? ஏங்க இன்னும் அவ வரல, நீங்க டீ குடிங்க, அவ வந்துருவா. பொம்பளை பிள்ளை மணி 6 மணி ஆக போகுது, இன்னும் வீட்டுக்கு வரவ எங்க போனா? வந்துருவாங்க, ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருந்திருக்கும். வருவா நைட்டு 10 மணிக்கு வருவா. ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்குற மாதிரியா வளர்க்குற? நீ சரியா இருந்தா தானே உன் புள்ள சரியா இருக்கும். இங்க உனக்கே ஒழுங்க காணும். என்னங்க இப்ப நான் என்ன ஒழுங்கா வளர்க்கல பிள்ளைய? நீ என்ன ஒழுங்கா வளர்க்கலன்னு இப்ப உனக்கு காட்டுறேன். வா ரூம்க்கு. இந்த ரூமை அப்படியே சுத்தி பாரு. தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். தாஜ்மஹால் அழகா இருக்கும். இது கன்றாவியா இருக்கு. என்னங்க சின்ன பிள்ளை, படிக்கிற பிள்ளை, அவ ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே நீட் பண்ண சொல்றேன். நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க தானே போறேன். எதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஆத்தாள் மூலம் போட்டு வச்சிருங்க. நாளைக்கு எந்திரிச்சு அப்படியே படிச்சுட்டு இது அப்படியே கிடக்கட்டும். ஆமா, இது என்ன கிஃப்ட்? நீ காசு கொடுத்தியா? இல்லைங்களே, என்கிட்ட காசு வாங்கலையே. அதான் எனக்கு தெரியும். அடுத்து திருட்டையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா உன் மவா. அவளை எனக்கு என்ன பண்றேன் பாரு. அம்மா, ஏண்டி இதுல ஏதோ கிஃப்ட் இருக்கே, இது யார் கொடுத்தா? அம்மா யாரும் கொடுக்கல, நான் தான் அப்பா பிறந்த நாளுக்கு வாங்கி வச்சிருக்கேன். யார்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? அப்பா நீங்க கொடுத்த காசை சேர்த்து வச்சிருந்தேன்ப்பா. பொய் சொல்லாத நான் 1000 தடவை சொல்லிட்டேன். வாயை திறந்தாலே போய் ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போ. என்னங்க என்ன பேசுறீங்க? மணி என்னாச்சு? 7-8 மணி ஆக போகுது. பொம்பளை பிள்ளை இதுக்கு மேல எங்க அனுப்ப போறீங்க? மகாராணிக்கு இப்பதான் மணிக்கு 7-8 ஆகுதுன்னு தெரியுதா? பொம்பளை பிள்ளை 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வரலன்னு தெரியல. 7-8 மணிக்கு வெளியே அனுப்பணும்னு கவலை வருதா? கவலை. இவ்வளவு நேரம் எப்படி இருந்தியோ அப்படியே இரு. இல்ல நீயும் சேர்ந்து வெளியே போ. அப்பா ப்ளீஸ் பா. வளர்ந்துட்ட கைய நீட்ட கூடாதுன்னு பாக்கேன். ஒழுங்கு மரியாதை வெளியே போ. 1 மணி நேரம் வெளியே நில்லு. அப்பதான் உனக்கு அருமை தெரியும். மீனா, என்னம்மா இந்த நேரத்துக்கு இங்க நிக்கிற? இல்ல அங்கிள், சும்மா கொஞ்ச நேரம் வாக்கிங் போலான்னு வந்தேன். நேரம் ஆயிடுச்சு பாரு. பா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிள், அது அப்பா கொஞ்சம் கோவமா இருக்காங்க, வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னு. அதான் கொஞ்ச நேரம் வெளியவே நில்லுன்னாங்க. நான் தான் காலால நடந்து வந்தேன். ஒரே இடத்துலனா எல்லாரும் எதுக்கு நிக்கிறேன்னு கேட்பாங்கல்ல. ஓ, அதுதான் விஷயமா? சரி, எங்க வீட்டுக்கு வா. உன் ஃப்ரெண்டு எங்க வீட்டுல தானே இருக்கா. நீ அவ்வளோ ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இரு. அதுக்குள்ள எப்படியும் உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. வா வா. சரி அங்கிள், எனக்கும் இங்க ஒத்தையில நிக்க பயமா தான் இருக்கு. என்ன அங்கிள், கீதாவை காணோம்? கீதாவா? வருவா. இரு, நான் உனக்கு காஃபி தரேன், நீ குடி. அதுக்குள்ள வந்துருவா. மாடியில இருப்பான்னு நினைக்க, நான் வர சொல்றேன். சரிங்க அங்கிள். அங்கிள் எனக்கு மயக்கமா வர மாதிரி இருக்கு. வரதானே செய்யும். இந்த ரூம்குள்ள ஏர் கண்டிஷனர்ல ஒரு மருந்து கலந்துருக்கேன். அது உனக்கு கண்டிப்பா மயக்கத்தை கொடுக்கும். இனி இந்த வீட்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அங்கிள் நீங்களா பேசுறீங்க? நீங்க என் அப்பா மாதிரி, என் ஃப்ரெண்டோட அப்பா நீங்க. ஆமா, நான் உன் ஃப்ரெண்டோட அப்பா தான். ஆனா உன்னோட அப்பா இல்லையே. அக்கா, நீங்க யாராவது கலி நம்பர் 18 பாத்தீங்களா? யார் மணி? இல்ல எங்க குளம் ஏதாவது இருக்கா? என்ன குளம்? என்ன கேக்குற இந்த பொண்ணு? ஒன்னும் புரியலையே. அக்கா, இங்க பிரைம் நகர் 3வது தெரு, பிரைம் நகர். இந்த பொண்ணுக்கு பைத்தியமோ? ஆமா, பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நீ எங்கம்மா போகணும்? நான் கலி நம்பர் 18 போகணும். கலி நம்பர்னா என்னது? சரி, உங்க பொண்ணு எப்ப டியூஷன் போனாங்க? சார், ஒரு 6 மணி இருக்கும் டியூஷன் போனா. அதுக்கப்புறம் வீடு திரும்பவே இல்லை சார். எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உங்க பொண்ணு பேரு, போட்டோ, மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா கிடைச்சிடுவா, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். ஹலோ, சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன் தான். என்ன? சரி, நான் இதோ உடனே வரேன். ஓகே சார். வணக்கம் சார். நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் சார். யார் நீங்க? எதுக்கு தனியா பேசணும்னு சொன்னீங்க? ஒன்னும் இல்லைங்க ஐயா, ஊருக்குள்ள கடன் நிறைய வாங்கிட்டேன். கடன்காரங்க எல்லாம் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், அதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்?
ஒண்ணு இல்லைங்க சார், நான் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சு கிடக்கேன். நேத்து நைட்டு நான் எப்பவும் படுக்கிற இடத்துக்கு போனேன். ஒரே சத்தம், ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை அலற மாதிரி சத்தம். என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலையை எட்டி பார்த்தேன். ஆனா மறுபடியும் எனக்கு பயமாயிட்டா. சரி, அப்ப நம்ம போய் போலீஸ ஒண்ணா கூட்டிட்டு போனா பயம் இல்லாம இருக்கும்ல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நேத்து நைட்டு பார்த்தத இப்ப சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல? ஒருவேளை அது உண்மையாவே ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற. ஐயா மன்னிக்கணும், அந்த காடே பயங்கரமான காடு. அதுல இருந்து தனியா எப்படி ஊருக்குள்ள வர? செல்போன் டவர் வேற அங்க இல்ல. நானே கடன்காரங்களுக்கு பயந்து போய் தான் அங்க கிடக்கேன். அது சரி, இங்க இருக்கிற மனுஷங்களை பார்த்தா பயமா இருக்கு, அங்க இருக்கிற காட்டை பார்த்தா பயமா இல்லையா? ஐயா, மனுஷங்களை விட மிருகங்க எவ்வளவோ மேலு. பசிச்சா மட்டும்தான் கொல்லும். இந்த மனுஷ பையங்க தான் நினைச்சாலே கொன்னுடுவானுங்க. சரி சரி, கிளம்பு. எந்த இடம்னு காட்டு. ஐயா, இந்த இடத்துல தான் சத்தம் வந்தது. ஆமா ஆமா, நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. ஹலோ, நான் சாஷி பேசுறேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய காடு இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு பால் அடைஞ்சு கோயில் இருக்கு. ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு சீக்கிரமா இங்க வாங்க. ம், ஆமா, சரி. 10 நிமிஷத்துல உங்களை எதிர்பார்க்கிறேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே. இதோ பாரு, உன்னை பார்த்தா கொஞ்சம் பயந்தாங்கொழி மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தது, உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயா, நான் கிளம்பலாமா? மிதிக்கிற மிதியில இடுப்பெலும்பு உடஞ்சிரும். அதுக்கு ஒழுங்கு மரியாதை போய் உட்காரு. இதுக்கு தான் போலீஸ்காரங்க விவகாரமே வேண்டான்னு எவனும் எந்த துப்பும் சொல்றது கிடையாது. நான் உயிர் போற நிலைமையில ஒளிஞ்சு கிடக்கேன். இருந்தாலும் ஒரு நல்லதுக்கு சொல்லுவோமேன்னு சொன்னேன். தேவையா அந்த மனசாட்சி? எப்ப எந்திக்க கூடாதோ அப்பதான் எந்திக்கும், எப்ப சொல்லக்கூடாதோ அப்பதான் சொல்லும். எல்லாம் தலை விதி. சரி சரி, உட்கார்றேன் சார். ஏய், அழுது ஊரை கூட்டலான்னு பார்க்காத. நான் உன்னை கடத்திட்டு வந்து இதோட 2 வருஷம் ஆக போகுது. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதுக்கு சரின்னு சொன்ன இந்த இடத்துல இருந்து பொழைப்ப. இல்ல அவ்வளவுதான். இதுதான் உன் சுடுகாடு. உங்க கால்ல கூட விழற, என்ன விட்டுருங்க. எங்க அம்மா அப்பா என்ன தேடிட்டு இருப்பாங்க, ப்ளீஸ். உங்க அம்மா அப்பா தேடுவாங்களா? அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 வருஷம் ஆக போகுது. யாராலையும் உன்னை இங்க கண்டுபிடிக்க முடியாது. உன் தள்ள விதி அவ்வளவுதான். அவங்க நீ இறந்துட்டு தான் நினைச்சு உனக்கு கருமாதியே பண்ணிருப்பாங்க. ஐயா வணக்கம். ஐயா வாங்க சார். இப்படி இருக்கீங்க? இருக்க ஐயா. ஏன் உயிரோட இருக்கோன்னு தெரியாம இருக்க. மனசு தளர விடாதீங்க. உங்க பொண்ணோட கேஸ் நாங்க இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. ஐயா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்ன அப்படியா? சார், அந்த பொண்ணோட அம்மா அப்பா நிறையவே போய் சொல்லியிருக்காங்க சார். அந்த பொண்ணு அன்னைக்கு டியூஷனுக்கே போலையா. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே சரி பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லி அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வீட்டு வாசல்லே நின்றுக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த பக்கமா நடந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அவங்க அப்பா கிட்ட விசாரிச்சா மீதி தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க அந்த கிஃப்ட் எங்க வாங்கினாங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். அதுக்குள்ள ஒரு ஃபோன் தான் இருந்தது. ஃபோனு கடையில தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கான பில்லு கூட கடைக்காரர்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபைலா போட்டு உங்க டேபிள்ல வச்சிருக்கேன் சார். ஓகேம்மா, ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏன் சார், அன்னைக்கு உங்க பொண்ணு டியூஷனுக்கு போனான்னு சொன்னீங்க? மன்னிச்சிடுங்க சார், அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அதான். உங்க பொண்ணு காணாம போய் 2 வருஷம் ஆக போகுது. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் தான் நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சே நீங்க இவ்வளவு பெரிய தப்பா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பொண்ணு உங்களுக்கு பர்த்டேக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு வச்சிருந்த போனை கடையில பைசா கொடுத்துதான் வாங்கியிருக்கா. அதுக்கான பில்லு கூட இருக்கு. சோ உங்க பொண்ணு திருடி கிடையாது. இப்ப அவ காணாம போனதுக்கு காரணமே நீங்க தான். ஐயோ 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 ஐயோ, என்னால என் பொண்ணு காணாம போயிட்டாலே. என் பொண்ணு என்ன கஷ்டப்படுதோ எனக்கு தெரியலையே. என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தா, பாவி மனுஷா, அவ நம்ம புள்ளைய கொஞ்சமாட்டு நம்புன்னா நான் தான் நம்பாம போயிட்டேனே. சார், நான் பண்ணது தப்பு தான் சார். இதுக்காக என் புள்ளைய கண்டுபிடிக்காம விட்டுறாதீங்க சார். எப்படியாவது கண்டுபிடிங்க சார். சரி, வருத்தப்படாதீங்க. போயிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணை கண்டுபிடிப்போம். உங்களுக்காக இல்லாட்டாலும் அந்த பொண்ணோட லைஃப்காக நாங்க இந்த கேஸை விட மாட்டோம். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். நீங்களும் உங்க தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சு பாருங்க. என்னங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களே, நம்ம பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லம்மா, எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன்.
நம்ம பொண்ணு நம்ம கொடுத்த பாக்கெட் மணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எனக்காக ஒரு போனை கிஃப்ட் பண்ணிருக்கா. நான் தான் அவ எங்கேருந்தோ திருடிட்டு வந்துட்டான்னு நினைச்சு அவ காணாம போனதுக்கு காரணமா இருந்துட்டே பொல்ல. சரி அழாதீங்க. எவ்வளவு தடவை சொன்னேன் புள்ளைய நம்புங்க நம்புங்கன்னு, கேட்டீங்களா? யாரு மணி, இங்க என்ன பண்ற? நான் 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 வந்து பிரைன் நகர் கலி நம்பர் 17 கலி நம்பர் 17 பிரைன் நகர். நான் இங்க பாருமா, பொறுமையா பேசு. உன் பேர் என்ன? என் பேரு ஆர்த்தி நினைக்கிறேன். ஆர்த்தியா? இந்த பேரை நான் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே. சார், காணாம போன பொண்ணுங்க லிஸ்ட்ல ஆர்த்திங்கிற பொண்ணோட பேரும் இருக்குது. உன் வீடு எங்கம்மா இருக்கு? என் வீடு தூத்துக்குடி பிரைன் நகர்ல இருக்கு. சரிம்மா, பயப்படாத. எதுக்கு எடுத்தாலும் கலி நம்பர் 17ங்கிற. என்ன கலி நம்பர் 17? கலி நம்பர் 17. அதாம்மா, என்னது கலி நம்பர் 17னா? 17வது தெருவுல அந்த பெரிய பழைய வீடு, அதுக்குள்ளதான். பயப்படாம சொல்லுமா, நாங்க இருக்கிறோம். அந்த 17வது தெருவுல அந்த பெரிய வீட்டுல என்ன நடந்தது? அக்கா, அந்த வீட்ல 8th கிளாஸ்ல இருந்து 12th கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களை அப்பப்ப கடத்திட்டு வந்துருவாங்க. அங்க இருந்து ஏதோ வெளிநாட்டுக்கு ஒரு ஆளு ஒரு வண்டியில அனுப்பி வைப்பான். அதே மாதிரி என்னை கடத்திட்டு போனாங்க. வண்டியில ஏத்தும் போது நான் மயங்கி விழுந்தேன். அப்ப வண்டி டிரைவர் வண்டியில இருந்தா, இன்னொருத்தர் தண்ணி எடுக்க போனா. அந்த டைம் நான் தப்பிச்சு வந்துட்டேன். நான் இந்த காட்டுக்குள்ள வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. வீட்டுக்கு வழி தெரியாம இங்கே சுத்திக்கிட்டே இருக்கிறேன். சார், கண்டிப்பா அந்த மீனாவை அந்த கோஷ்டி தான் கடத்திட்டு போயிருக்கணும் சார். நேரத்தை வீணாக்க கூடாது. நம்ம உடனடியே கிளம்பலாம் சார். ஆமா, இந்த பொண்ணை பத்திரமா அவங்க பேரண்ட்ஸ் ஒப்படைங்க. நம்ம கிளம்பலாம். சார், நமக்கு 17வது தெரு மட்டும் தான் தெரியும். எந்த ஏரியா என்னன்னு ஒண்ணும் தெரியாதே. ஏமா, அந்த வீட்டு பக்கத்துல வேற ஏதாவது லேண்ட்மார்க் சொல்றியா? அதாவது ஏதாவது பெரிய ஃபேக்டரி, ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், இல்லனா ஒரு போஸ்ட் ஆபீஸாவது இருக்கா? ஏதாவது சொல்ல. அக்கா, அங்க ஒரு 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 பெரிய ரயில்வே ஸ்டேஷன் உண்டுக்கா. சூப்பரு. இதை விட என்ன வேணும்? பொண்ணை பத்திரமா வீட்டுல அனுப்புங்க. கிளம்பலாம் வேட்டைக்கு. தயாரா? சார், இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் சார். சரி, நீங்க கூட்டிட்டு போனதா சரியா இருக்கும். நீங்க கூட்டிட்டு போங்க, நாங்க பின்னாடியே வரோம். தேங்க்யூ சார். என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம்? ஹலோ மோகன் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க? இன்னைக்கு வாக்கிங் வரலையா? இல்ல மோகன் சார், ஒரு கேஸ் ரொம்ப நாளா 2 வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்தது. அந்த கேஸுக்கு என்னோட ஒரு முடிவு பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் ஆகும். அப்படியா? வாழ்த்துக்கள் சார். சரி, இங்க 17 தெரு எங்க இருக்கு? சார், இந்த பார்க்கை தாண்டி போற ரோட்ல தொடர்ந்து நடந்து போனீங்கன்னா ரைட் சைடுல போயிட்டு லெஃப்ட் சைடுல போனா 17 நம்பர் தான். ஏன் சார் அங்க போறீங்க? இல்ல, ஒரு சின்ன வேலையா தான். ஓ, சரி சரி. அந்த 17 மோஸ்ட்லி நல்லா இருக்காத ஏரியா. ரொம்ப டஸ்ட், அழுக்கு, பழைய வீடெல்லாம் இருக்கும். அங்க எங்க போறீங்க? இல்ல சார், கேஸ் விஷயமா அங்க போக வேண்டியிருக்கு. சரி, நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ஓகே சார், பார்க்கலாம். ஹலோ, நான் தான் எக்ஸ் பேசுறேன். அந்த இன்ஸ்பெக்டர் சாஷி அங்கதான் வந்துட்டு இருக்கான். எவ்வளவு தூரம் சொன்னேன், பொறுப்பா இரு, கவனமா இருன்னு. அந்த பொண்ணை தப்ப விட்டாலும் விட்ட அடுத்தடுத்து நம்ம தொழிலுக்கு இடைஞ்சல் தான். சீக்கிரமா அங்க இருக்கிற உருப்படி எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. எப்படியும் 5 நிமிஷத்துக்குள்ள வந்துருவான். நம்ம டிரைவருக்கு ஃபோன் பண்ணு. நம்ம யாரும் மாட்டக்கூடாது. எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிடு. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன தலைவரே? தலைவரா? நான் தான் தலைவர். என் கதையில ஹீரோவும் நான் தான், வில்லனும் நான் தான். தலைவர் ஆன் த வே மச்சி. வெயிட்டிங் மச்சி. மோகன் சாரு மாட்டிக்கிட்டாரு. அது நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டேய் போதும்டா, அடங்குடா. ஏத்துடா அந்த வெள்ளத்தலையின வண்டியில. ஏண்டா எருவ மாடே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சின்ன பிள்ளைங்களை கடத்தி பிசினஸ் பண்ணிருப்ப. சார், நான் என்ன சார் அவங்க வீட்டுக்குள்ள போய் பிள்ளைகளை கடத்தினேன். பெத்தவங்க பிள்ளைங்களை நம்பாம வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டிட்டாங்க. 2-3 மணி நேரமா வெளியே நின்னுச்சு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். இப்ப என்ன குறை? அதுங்கள ஃபாரின் அனுப்ப போறேன். கை நிறைய சம்பாதிக்க போறாங்க, சந்தோஷமா வாழ போறாங்க. படிச்சு என்ன பண்ண போறாங்க? என் வெறிய கிளப்பாதடா. அந்த பிள்ளைங்களை பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? சார்,
பெத்தவங்களே புள்ளைய நம்பாதனால தானே பிள்ளைங்க நாங்க கூப்பிட்ட உடனே வராங்க. வீட்டுல பாசம் கிடைக்காத பிள்ளைங்க தான் வெளியே சீக்கிரம் ஏமாந்துடுறாங்க சார். நான் என்ன பண்றது? உன் எலும்ப எண்ணி சூப்பு வச்சுட்டு உன் தொடக்கரையை அறுத்து நாய்க்கு போட்டா நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும். வாடா, இன்னும் 4 நாளைக்கு நீ தான் சுக்கா, நீ தான் மப்பா, நீ தான் கப்பா. அம்மா, நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேமா. என்னை இன்வைட் பண்ணிருக்கா. நான் போயிட்டு வரட்டுமா? இல்லடா, அதெல்லாம் சரியா வராது. ஏய், பொண்ணுகிட்ட என்னடி பேசுற? நீ போயிட்டு வாமா. அப்பா, நீங்களா பெர்மிஷன் கொடுக்கீங்க? நம்பவே முடியல. ஆமாம்மா, நான் தான் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உன்னை பர்த்டே பார்ட்டிக்கு நான் தான் கொண்டு வந்து விடுவேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சனா நீ எனக்கு ஃபோன் பண்ணணும், அங்கேயே வெயிட் பண்ணணும். நான் தான் உன்னை கூட்டிட்டு வருவேன். சரிங்கப்பா, thank you so much. You are a sweet daddy. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்டிங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம எப்படி போகும்? சரி, ஒரு கதைனாலே அதுல மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒன்று பார்க்கணும்ல. இதுல நிறைய மாரல் இருக்குங்க. ஒண்ணு, பெத்தவங்க நம்ம குழந்தைங்களை நம்பணும். ரெண்டாவது விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது. மூணாவது, நம்ம குழந்தைகளை நம்ம பாக்குற பார்வையில நம்ம சொசைட்டில இருக்கிற பாதின்னு சொல்ல முடியாது, 4ல் 1 பங்கு ஆட்கள் பாக்குறது இல்ல. வெறி நாயிலையும் கேவலமான மனுஷங்க இந்த உலகத்துல வேற வேற போர்வையில சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத விட தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுக்கு எப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோங்க, தெளிவா நம்ம எல்லாத்தையும் ஓப்பனா பேசணும். நம்ம பிள்ளைகிட்ட நம்மளால பேச முடியலன்னா வேற யாரால பேச முடியும்? சரிங்க, எல்லாரும் சேர்ந்து ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு லைக்ஸ் அப்புறம் கதை எப்படிங்கிறது உங்க கமெண்ட்டே கொடுத்துருங்க. ஓகேங்க, தேங்க்யூ. அடுத்த கதையில நம்ம பார்ப்போம்.